அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 11 மணி, 10 மணி, மாலை 8 மணி என தியானம் அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தினம் தளம் 1659வது நாளாக நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் கிட்டத்தட்ட சுமார் அரை மணி நேரம் தியானம் மேற்கொள்வோம். நன்றி உரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக இங்கிலாந்து ரெடிங் தமிழ் பாடசாலை என்ற தலைப்பில் தயாபரன் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த முன் வந்திருக்கின்றார். பின்பு நாம் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை அருந்ததி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா அவர்கள் வழி நடத்துவார். நன்றி. மிக்க நன்றி ஜெகநாத் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது எமது அன்றாட வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒரு செய்கை. தியானம் என்பது நாம் எமது மூச்சு, அதாவது எமது மூச்சு 24 மணித்தியாலம் எம்முடன் இருக்கின்றது. அதை நாம் ஒரு நேரம் கொடுத்து கவனிக்கும் போது அது தியானமாக மாறுகின்றது. தியானத்தை 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை யாரும் அவரும் செய்யக்கூடிய மிகவும் இலகுவான தியானம். ஏனெனில் தியானம் ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு இருக்கிறபடியால் நாங்கள் அந்த மூச்சை கவனிக்காது எமது வேலைகளிலோ மற்றும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதை நாம் ஒரு நேரம் எடுத்து கவனிக்கும் போது அது ஒரு தியானமாக மாறுகின்றது. இப்பொழுது நாம் தியானம் செய்வதால் நமக்கு பல நன்மைகள். நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அத்துடன் எங்களுக்கு இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் தியானம் செய்வது எவ்வாறு என்பதை பார்ப்போம். முதலில் ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கலாம். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டிருக்கலாம். நாற்காலியில் அல்லது சோஃபாவில் இருப்பவர்கள் முதுகு தண்டு நிமிர்ந்திருக்க வேண்டும். முதுகு தண்டு நிமிர்ந்திருக்கும் போதுதான் நமது உடலில் இருக்கும் சக்தி நமக்கு நேராக போகக்கூடியதாக இருக்கும். நிமிர்ந்திருந்து கால் பாதங்களை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மிருதுவாக மூட வேண்டும். ஏனெனில் இந்த கால்களுக்கு ஊடாக 10% சக்தி வெளியேறுகின்றது. அதை தடுக்கின்றோம் கிராஸ் பண்றதால. கைகளின் ஊடாக 10% சக்தி வெளியே போவதை தடுப்பதற்காக கைகளை இவ்வாறு கோர்த்து வைத்திருக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியையும் நாம் உள்வாங்குகின்றோம். எனவே கைகளை கோர்த்து கால்களை பின்னி கண்களை மூடும் போது 100% சக்தியும் நமது உடலில் எடுக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. ஒரு நாளைக்கு 21,000க்கு மேலான மூச்சுக்கள் இருக்கிறது. 21,600 மூச்சுக்கள். அதை நாங்கள் விரயமாக்காமல் உள்வாங்கி கொண்டு அமைதியாக இருக்கும் போது நாம் ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். உள்மூச்சு வழிமூச்சு எடுக்கும் போது எண்ணங்கள் வருவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் உள்மூச்சு வழிமூச்சை கவனிப்போம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் ஒரு 25 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம்.
இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, 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 நன்றி. நன்றி அருந்ததி ஸ்கந்தராஜா அம்மா. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய அருந்ததி ஸ்கந்தராஜா அம்மாவுக்கு நன்றி. அதற்குரிய இசையையும் பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் அம்மாவுக்கும் நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொழுக்கி வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். இங்கிலாந்தில் உள்ள ரெடிங் இடத்தில் தமிழ் பாடசாலை பற்றி உரையாற்ற திரு தயாபரன் அவர்கள் முன்வந்திருக்கின்றார். அவரை பற்றிய அறிமுகத்தை ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் செய்து வைப்பார். நன்றி. நன்றி. நன்று அருமையாக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஜெகநாதன் ஐயாவுக்கும் இன்று தியானத்தை வழிநடத்திய அருந்ததி மற்றும் சிவாமோகன் அம்மா மற்றும் பலர் இதில் உதவி செய்திருக்கிறார்கள். இதில் ஸ்பெஷலாக ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் டாக்டர் ஜெகநாதனுக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு போவோம். இன்று பேச வந்திருப்பவர் தணிகாசலம் தியாகரன் ஐயா அவர்கள், ரீடிங் தமிழ் ஸ்கூலில் இருந்து. இவரை நாங்கள் சுடரி என்ற அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்தித்தோம். நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். சுடரியில் நாங்கள் எங்கள் குழுவுக்கு பரிசு கிடைக்கும் பொழுது அவருக்கும் ஒரு பரிசு கிடைத்தது, அவார்ட் கிடைத்தது. அந்த நேரம் அவருடைய கதைத்து நாங்கள் இவரை இந்த தளத்துக்கு வரும்படி அழைத்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக வருவதாக இருக்கிறார். இவர் ஒரு குடிசார் பொறியியலாளராக மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழ் மற்றும் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் மொழி பண்பாடு மரபுரிமை கூட்டணியின் தொடக்க உறுப்பினராகவும் தேர்வு ஒருங்கிணைப்பாளராகவும் சேவையாற்றுகிறார். தமிழ் மொழியில் ஆய்வாளரான இவர் புலம்பெயர் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் கற்பிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வருகிறார். இப்பொழுது அவருடைய பாடசாலை, அதாவது ரெடிங் தமிழ் பாடசாலை பற்றி ஒரு சிற்றுரையாற்றுவார். நன்றி, வணக்கம் ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி. நன்றி ஐயா. நன்றி திரு ஸ்ரீஸ்கந்தராஜா, திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு சுடரி விருது வழங்கும் விழாவில் ஒரு சிறிய திருத்தம். அன்று எனக்கு விருது வழங்கப்படவில்லை. அந்த விருது வழங்குகின்ற பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், அதில் நான் ஒரு ஜட்ஜாக கடமையாற்றியிருந்தேன். அதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, நாங்கள் இந்த தமிழ் கற்பித்தல் என்றதை பார்த்தால், நான் கிட்டத்தட்ட கடந்த 30 வருடங்களாக ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழை கற்பித்து வருகிறேன். நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கவில்லை. நான் படிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் படித்தோம். அங்கு பல்கலைக்கழகத்திலும் ஆங்கிலத்திலேயே கல்வி கற்றோம். இருந்தாலும் அந்த தமிழ் மீது கொண்ட பற்றால் தமிழை நான் தமிழ் ஆரம்பத்திலிருந்து, இலக்கணத்திலிருந்து, தொல்காப்பியர் நன்னூலிலிருந்து அனைத்தையும் படித்து பின்பு கற்பிக்க தொடங்கினேன். நான் கற்பிக்க தொடங்கிய காலங்களில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தமிழை கற்பிப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் தமிழை கற்ற வழிமுறை முதலாம் மொழியாக தமிழை கற்றிருந்தோம்.
எங்களுடைய நாடுகளில் எங்களை சுற்றி தமிழை கேட்போம். அங்கு நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். அப்ப அங்க வந்து மாமா, மாமி, தாத்தா, பாட்டி, அம்மா, அம்மம்மா எங்க போனாலும் கடையிலையும் தெருவிலையும் போற இடமெல்லாம் தமிழ் கேட்கும். எங்கள் வீடுகளில் தமிழ் புழங்கி கொண்டிருந்த தேசத்தில் தமிழை கற்பது இலகு, தமிழ் முதலாம் மொழி. ஆனால் இங்குள்ள குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்கள் ஆங்கிலத்தையே கேட்கிறார்கள். ஆங்கிலத்திலேயே வெளியில் போகும் பொழுது பாடசாலையில் முற்றுமுழுதாக ஆங்கிலம். சில வேளைகளில் பல பெற்றோர்கள் வீட்டிலும் ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக தற்பொழுது இளைய பெற்றோர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த தமிழ் வொக்காபுலரி என்று சொல்லுவோம், தமிழ் சொற்களை கேட்கின்ற வசதி குறைவு. அப்ப ஆரம்பத்தில் நாங்கள் தமிழ் கற்பிக்கும் பொழுது நாங்கள் அந்த முதலாம் மொழி முறையிலேயே கற்பித்து எங்களுக்கு நிறைய சிரமங்களை எதிர்நோக்கினோம். அந்த பிள்ளைகளை தமிழை பேச வைப்பதற்கும் எழுத வைப்பதற்கும் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வரும் பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஏனைய மொழிகளை கற்பிக்கும் முறைகளை அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் எங்களுடைய தமிழ் இலக்கணங்கள் தமிழை பார்க்கும் பொழுது அங்கும் அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் என்று இங்கே இப்ப சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அது மொழியியலாளர்கள், மொழியியல் முறை மூலம் தமிழை எவ்வாறு கற்பிப்பது. இப்ப நாங்கள் வந்து தொல்காப்பியர் காலத்தில் பார்க்கும் பொழுதும் அவர் ஒலிகளினுடைய முக்கியத்தை அங்கு சொல்லி இருக்கின்றார். இப்ப தமிழ் ஆசிரியர்கள் இருந்தால், தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும் குற்றியலுகரம், குற்றியலிகரம், குறுகல் என்று சொல்லி வரும் பொழுது அதெல்லாம் ஒலியினுடைய குறுகல்கள் தான். அவை வந்து எழுத்துகள் அங்கு மாறுபடாது. அப்ப நாங்கள் பசு என்று சொல்லும் பொழுதும் பாகு என்று சொல்லும் பொழுதும் இருக்கின்ற அந்த உகரத்தில் வருகின்ற வேறுபாட்டை தொல்காப்பியர் மிக நுண்ணியமாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒலியை கடத்துவது எவ்வாறு என்று தெரியவில்லை. ஏன்னா அந்த காலத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வகுக்கப்பட்ட இலக்கணத்திலிருந்து எவ்வாறு ஒலியை கடத்துவதில்லை. அவர்கள் ஒலி சுவடிகளில் எழுதினார். அப்ப அது பல ஆண்டு காலமாக பின்தள்ளப்பட்டு இலக்கண ரீதியாக எழுத்து வடிவமாக தமிழை கற்பதையே நாங்கள் பின்கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இன்று நாங்கள் உலகத்தில் உள்ள மொழிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளாக அவர்கள் மொழியியல் முறையில் ஆங்கிலத்தை கற்கிறார்கள். இப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்கள் இப்ப ஆங்கில நாடுகள்ல வந்து நீங்கள் அங்க போய் கேட்டீங்க என்றால் ஆல்பபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் 26 ஆல்பபெட்ஸ் என்றதை சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவர்கள் ஃபோனீம்ஸ் என்றதில் தான் முக்கியமாக நிற்கிறோம். 44 இங்கிலீஷ் ஃபோனீம்ஸ், அதைத்தான் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த ஃபோனீம்ஸ் என்றது நாங்கள் தமிழில் ஒலியன்கள் என்று சொல்வோம். தமிழ் எழுத்துகளுக்கான ஒலியன்கள், அதனுடைய மாற்று ஒலியன்கள் எவ்வாறு இருக்கும், இதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மொழியியல் ஊடாக இந்த ஒலியன்கள் வடிவில் கற்பிப்பதும், அடுத்தது அசைகளை கொண்டு வருவது. இந்த அசைகள் என்றது ஆங்கிலத்தில் சிலபிள்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சொல்லு எத்தனை சிலபிள்ஸாக பிரித்து மொழியை கற்பிக்கிறார்கள். இது இன்றைக்கு பிரெஞ்சு மொழியோ ஜெர்மன் மொழியிலோ எல்லா மொழிகளிலும் அந்த முறைதான் இருக்கின்றது. எனவே நாங்கள் கடந்த ஒரு 5 வருடங்களாக இந்த முறைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தோம். எவ்வாறு மொழியை கற்பிப்பது என்பதில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் த என்ற ஒரு எழுத்து எங்கள் தமிழில் அது முதல் எழுத்தாக வரும் பொழுது அது தன்னுடைய சொந்த ஒலியனான த என்பதை எடுக்கும். ஆனால் தந்தம், பந்தம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது த முதல் எழுத்து தாவாகவும் இந்த இந்தை அடுத்து வருகின்ற தா தவாகவும் தான் ஒலிக்கும். தந்தம் த. நாங்கள் தந்தம் என்று சொல்ல மாட்டோம், அப்படி சொல்வதில்லை. அது எங்களை அறியாமலே எங்களுக்கு அது தந்தம் என்று வருகிறது. ஆனால் இது தமிழின் தாவினுடைய மாற்று ஒலியன். அதே போல அந்த தா என்பது இன்னும் சற்று தன்னுடைய அளவிலிருந்து குறுகி ஒரு உயிரை அடுத்து வரும் பொழுது, இப்ப பதாகை அல்லது காகத்தில் ககர ஒலியை எடுத்தோம் என்றால் க, தங்கமில் க, தங்கம் க, அடுத்தது காகம் ஹ, கா முதல் கா, பிறகு ஹம் தான் சொல்லுவாங்க, கா கம் என்று சொல்ல மாட்டோம். அப்ப இந்த கா என்ற ஒலி
இந்த 3 இடங்களில் மாற்று ஒலி எண்களாக வருது. இது இந்த பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. அதால என்ன செய்யணும்டா, பிள்ளைகள் ஆங்கில ஒலியை இழுத்து, ஆங்கிலத்தை தான் அவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் 2ஆம் மொழி தான். அவர்களுக்கு முதல் மொழி ஆங்கிலம், தாய்மொழி தமிழ். ஆனா இங்க இப்ப நாங்கள் முந்தி இந்த மதர் லாங்குவேஜ் இருக்கிறதெல்லாம் மாறி இப்ப ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் என்ற இது வந்துட்டுது. அப்ப செகண்ட் லாங்குவேஜா தான் அவர்கள் தமிழை படிக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஆங்கில உச்சரிப்பை கொண்டு தமிழுக்குள் செலுத்துகிறார்கள். இப்ப நாங்கள் மற்ற மாதிரி பார்த்தோம்னா, நாங்கள் எங்கட ஊர்ல படிக்க இப்ப நாங்கள் காஃபி என்றது அதுல வார ஓ அது ஓ உமல்ல அ உமல்ல, அது ஒரு சாய்வான காஃபி. ஆனா நாங்கள் ஈழத்தவர்கள் அதை காஃபி அல்லது கோப்பி என்னுவோம், கோன். ஆனா அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி என்னுவோம். இங்க என்னென்றால் ஆங்கில உச்சரிப்பு அந்த கா என்றது நாங்கள் அதை நல்லா நிமித்தி கோப்பி எண்ணுவோம், அவர்கள் அதை கிடையா போட்டு காப்பி எண்ணுவினோம். அப்ப இதுதான் அந்த ஆங்கிலத்தினுடைய ஒலி அவர்களுக்கு வராததால நாங்கள் அப்படியும் இப்படியும் மாற்றி அதை கொண்டு வரோம். அப்ப தமிழுக்கும் இதே போல ஒலியன்கள், மாற்றொலியன்கள் உள்ளன. அடுத்தது அசைகள் உள்ளன. இப்ப நாங்கள் யாப்பிலக்கணத்தை படிப்பவர்களுக்கு யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அசைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் இப்பொழுது எங்கள் குழந்தைகளுக்கும் அந்த அசைகளிலிருந்து எவ்வாறு உச்சரிப்பது. இப்ப என்னென்றால் இப்ப அப்பா என்ற பொழுது நாங்கள் ஆதி காலத்தில் ஆனா, இப்பென்னா, பாவன்னா, பிறகு அது மருவி இப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முதலே அது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் குறியில் அகரம் அ இப் பா, அ இப் பா. இங்கேயும் அந்த இப் சொல்லேக்க நாங்கள் இப் இப் பண்றோம். அப்ப இங்க உள்ள பிள்ளை யோசிக்குது ஆ இப் பா, அப்பா தானே. ஆனா இவரே என் அப்பான்னு சொல்றார். என்ன நாங்கள் இப்பன்னு தானே சொல்லிக் கொடுக்குறோம். அது உண்மையிலேயே அது ப்ளோசிவ் சவுண்ட்ஸ், வெடிப்பொலிகள். அதாவது காச்சா, தாப்பா, டாரா, வெள்ளொலிகள், வெடிப்பொலிகள். அந்த வெடிப்பொலிகள் இப்ப நான் சவுண்ட், நான் வைப்ரேட்டிங். இங்க குரல் நான் அதுக்கு அதிராது. இப்ப நாங்கள் அதை உண்மையாக சொல்லிக்க அந்த குரல் வராம, ஆனா இது கற்பிப்பதற்கு கடினம். அப்ப இதற்கு நாங்கள் அசைகளை கொண்டு அ பா என்றதை அப் பா, அம் மா, அக்கா. இது பிள்ளைகள் அந்த ஒலியை சரியாக பிடிக்க பழகி கொள்ளுகிறது. அப்ப இதுதான் அந்த அடிப்படையில் நாங்கள் செய்த கற்பிக்கும் அடிப்படை. அடுத்தது எவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு கற்பிப்பது. இப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள் அந்த காலத்துல மாதிரி பிளாக் போர்டில் நின்று எழுது பலகையில் எழுதி படிப்பிக்கிறன்றது மிக கடுமையானது. அல்லது புத்தகத்தை வச்சு வாசித்து படிப்பிக்கலாம். இப்பவும் பல பாடசாலைகளில் அப்படித்தான் கற்பிக்கிறார்கள். இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்தோம் என்றால், கூட கணனியை கொண்டு கணனியினூடாக பல விளையாட்டுகளை உருவாக்கி இந்த கற்பித்தல் முறையை ரெடிங் தமிழ் கல்விக்கூடம் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ இதால எங்களுடைய மாணவர்கள் ஐக்கிய ராச்சியத்தில் அதிகூடிய அதிதிறன்களை பெறக்கூடிய மாணவர்களாக மாறுகிறார்கள். இப்போ சென்ற முறை எங்களுடைய மாணவர்கள் 140 பேர் தேர்வு எழுதினவர்கள் 90% மாணவர்கள் 90 புள்ளிகளுக்கு மேல் பெற்றார்கள். அந்த அந்த தேர்வுகள் எங்களுடைய கல்வி முறை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற ஒரு குடை அமைப்பு கிட்டத்தட்ட 17 நாடுகளில் இயங்கி கொண்டிருக்குது. அதுக்கு கீழே இங்கே ஐக்கிய ராச்சியத்தில் ஏடி தமிழ் என்ற ஒரு அமைப்பு, அதுக்கு கீழே ஒரு 50 பாடசாலை இருக்குது. இவர் இந்த தேர்வு ஒருங்கமைப்பாளர் என்று சொன்னார். அந்த ஏடி தமிழ் அமைப்பினுடைய தேர்வு ஒருங்கிணைப்பாளராகத்தான் நானும் இருக்கிறேன். அதுக்கு கீழே தான் எங்களுடைய ஒரு பாடசாலை. நான் சற்று நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் கற்பிக்கும் முறைகள் இதுகளை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நான் அதையும் உங்களுக்கு காட்ட முயற்சி செய்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே என்னென்னா, அந்த தேர்வுகள் வருடத்துக்கு ஒரு முறை அவ்வளவு நாடுகளிலும் 15,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடக்கும். ஆண்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு, மழலையர் சிறுவர் பிள்ளைகளுக்கு தேர்வுகள் இல்லை, பாடசாலை தேர்வுகள் மட்டும்தான். இப்போ நாங்கள் இந்த பாடங்களை எவ்வாறு வகைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு மழலைக்குள் வருகின்ற பிள்ளை
சொற்களை அறியாமல் வரும், தமிழ் பேச தெரியாது, தமிழ் எழுத்துகள் தெரியாது, அவருக்கு வெறுமனே பாடல்களும் வண்ணங்களும் அவர்களுடைய இப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள், அந்த எழுதுவதற்கான இது. அப்போ அந்த எப்படி ஒரு பென்சிலை பிடிக்கிறது, எப்படி கோடுகள் போடுறது, வட்டம் போடுறது, அது என்னென்னா எங்களுடைய எழுத்துக்களில் பெரும்பாலான எழுத்துகள் வட்ட எழுத்துகள். இப்போ பா டா தவிர பல எழுத்துகள் வட்ட எழுத்துக்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு அது தெரியணும். அப்போ அதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ மழலையில் நிறைய சொற்களை உள்வாங்குது. அப்போ நாங்கள் என்னென்னா ஒரு அடைவு வைத்திருக்கிறோம். மழலையர் தமிழ் முடிக்கும் பிள்ளைகள் 150 சொற்களுக்கு குறையாமல் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். தமிழில் தங்களுடைய மழலை குரலில் பேச தொடங்குவார்கள். தங்கள் பெயரை சொல்வார்கள், நீ வா என்று சொல்வார்கள், நீங்கள் பூங்கோ, இருங்கோ, எழும்புங்கோ, இவ்வாறான அடிப்படை பேச்சு தமிழை அவர்கள் அங்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு சிறுவருக்கு வரும் பொழுது அவர்கள் முதல் எழுத்துகள் மெய் எழுத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். சொற்கள் படிக்கப் போவதில்லை. ஆண்டு 1 இருந்துதான் அவர்கள் சொற்களை படிக்கிறார்கள். அப்போ சொற்கள் படிக்கும் பொழுது அந்த சொற்கள் எவ்வாறு அமைகின்றன, இந்த சொற்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கின்றது, என்னென்ன எழுத்துகளில் தமிழ் சொற்கள் தொடங்கும், என்னென்ன எழுத்துகளில் தமிழ் சொற்கள் முடியும். இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ லகரம், 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 டகரம், இதில் எல்லாம் நாங்கள் தமிழ் சொற்கள் தொடங்காது. இது இலக்கணத்தில் இருக்குது. அது எப்படி பிள்ளைய கண்டுபிடிப்பேன், எந்த எழுத்துல தமிழ் சொற்கள் தொடங்கலாம், எந்த இடத்துல தொடங்கக்கூடாதுன்னா மிக இலகுவாக மடினா ஒலிகள், நாங்கள் அதை முதலே சொல்லிக் கொடுப்போம். மடினா ஒலிகள் நாக்க மடித்து உருவாகிற எழுத்துகள். அப்ப க ச த ப அங்காளவாறு ரெண்டும் ட ர, வெள்ளின ட ரா நாக்கு மடிஞ்சுதான் ஒலிக்குது. எனவே தமிழ் சொற்கள் அதில் தொடங்காது. எந்த ஒரு தமிழ் சொற்களும் ட ராவில் தொடங்காது. அப்படி இருந்தால் அது வேற்றுமொழி சொற்களாக இருக்கும். அதே மாதிரி எரல வழல இங்கே ய வந்துடும், ர வராது, ல வராது. ஆனால் நாங்கள் நிறைய லாவில் தமிழ் சொற்கள் பிள்ளை பேர்களுக்கு வச்சிருப்போம். என்ன லாவில் நிறைய பெயர்கள் இருக்கும். இப்போ ராமாயணம் படிக்கிறவர்கள் லவன், லாவண்யா, இதெல்லாமே தமிழ் சொற்கள் அல்ல. லா லா லாவில் வருவது தமிழ் சொற்கள் அல்ல. இப்போ இதை பிள்ளைகளுக்கு நாங்கள் மெல்ல மெல்லவாக அங்கே சொல்லி கொடுக்குறோம். பிறகு அந்த பிள்ளைகள் எவ்வாறு எந்தெந்த எழுத்துக்களில் முடியும், அந்த சொற்கள் எந்த எழுத்து எந்த எழுத்தோட சேரும், ஏன் நாங்கள் இணை எழுத்துக்கள் என்று சொல்றோம். இப்ப இங்கும் காவும் ஏன் இணை எழுத்து என்றால் ஒரு இங்கை அடுத்து அதனுடைய இனத்தை சேர்ந்த ங வரலாம், அல்லது கா மட்டும்தான் வரும். அதால இங்கா, தங்கம், வங்கம், பங்கம் எல்லாம் இங்கு கடத்தா காதான் வரும், அல்லது காவினுடைய ஒரு இது. இவ்வாறு சின்ன சின்ன சின்னனா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோண்டு போய்க்க அந்த பிள்ளைகள் இலகுவாக தமிழை பழகி கொண்டு வருது. அடுத்தது நாங்கள் சரி அப்போ இப்படி என்றால் எப்படி நாங்கள் புத்தகங்களையும் வச்சு இதையும் வச்சுருந்தானோ படிப்பிப்போம் என்றால் இல்லை. அப்போ அதுக்கான வழிகளை எனக்கு ஒருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு இதை நீங்கள்டா ஒருக்கா அதில் நான் டக்குண்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அந்த கிரீன் பட்டன் அமர்த்தினீங்கன்னா சரி. இது தான் எங்களுடைய அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய இணையதளம். இதில் தான் எங்களுடைய அனைத்து பாடசாலைகளுக்குமான இது இருக்குது. இவர்கள்ட்டே இவர்கள் தமிழ் என்று சொல்லி ஒரு ஆப்பும் இருக்குது. அதனூடாக அந்த பாடங்களுக்கான பாடல்கள் எல்லாமே அந்த ஆப்பினூடாக பிள்ளைகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நான் இப்போ அடுத்த வெப்சைட் மாறப்பட்டிருக்கா தெரியுதா? தெரியுது. தமிழ் மொழி பண்பாடு மரபுரிமை மேம்பாட்டு கூட்டணி தெரியுது. ஓகே, இது ஐக்கிய ராஜ்யத்தினுடைய இணையதளம். இவர்களுக்கு கீழே தான் எங்களுடைய கல்விக்கூடம் இருக்குது. அப்போ புத்தகங்கள், தேர்வு அனைத்தும் இந்த இது கூடத்தான் வரும். கற்பிக்கும் முறைகள் ஒவ்வொரு பாடசாலைக்கு தனிப்பட்டது. மேலே எங்களுக்கு ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன், அதுக்கு பிறகு இது இங்கே இருக்குது. எங்களுடைய ரீடிங் தமிழ் ஸ்கூல் இதுதான் எங்களோட வெப்சைட். ரீடிங் தமிழ் ஸ்கூல் நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க என்றால்
மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வெப்சைட். இதில் வந்து நாங்கள் எங்களை பற்றி ஏன் எவ்வாறு இருக்கிறோம், நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வகுப்புகள் எடுக்கிறோம், நேரடியாகவும் எடுக்கிறோம், குரூப் லேர்னிங்கும் இருக்குது. நாங்கள் இதில் எங்களுடைய நிகழ்வு படங்கள்லேருந்து எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போனோம்னா லைப்ரரி என்ற ஒரு செக்ஷனில் எங்களுடைய பாஸ்ட் எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுக்குறோம், ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறோம். இந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து மிக அண்மையில் கூட ஜெர்மனியில இருந்து எங்களுக்கு, மலேசியாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து எங்களுடைய ஒர்க் ஷீட்ஸை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் எல்லா வகுப்புகளுக்குமான மழலையர், பாலர், வளர்தமிழ் 1, வளர்தமிழ் 2 எங்களுடைய ஒர்க் ஷீட்ஸ், நாங்கள் உருவாக்கிய ஒர்க் ஷீட்ஸை இதில் போட்டிருக்கிறோம். இதில் வந்து லைப்ரரியில் அதை விடவும் புத்தகங்கள் இருக்கும். அவர்கள் அடிஷனலாக கட்டுரைகள், நீதி நூல்கள், இலக்கண நூல்கள், பாட நூல்கள், அகராதிகள் கூட நாங்கள் அங்கே கொடுக்குறோம். அடுத்த வீடியோ ரிசோர்சஸ் வந்து இப்போ உயிரெழுத்துகள் வந்து வீடியோவில் உருவாக்கி வச்சுருக்கோம். அதை எவ்வாறு ஒலிப்பது, எவ்வாறு அதை பார்க்குறேன்ட்டு. இப்போ நான் இதில் எல்லாத்துக்கும் போனால் நேரம் போயிடும். அடுத்ததாக வந்து இந்த கேம்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்குது. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்னா, நான் பிறகு காட்டுவேன். எங்களுக்கு இன்னும் ஒரு வெப்சைட் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி எஜுகேஷனல் சர்வீசஸ். அதுக்குள்ளால மூடில் என்று சொல்லப்படுகின்ற, என்று ஐக்கிய ராச்சியத்தின் பல்கலைக்கழகங்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அப்ளிகேஷன், அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு வீட்டு பாடங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கள் என்றால் கணினி விளையாட்டுகளை உருவாக்கி இருக்கிறோம். இது எங்கள் பாடசாலைக்கென்றே நாங்கள் உருவாக்கிய விளையாட்டுகள், மிக இலகுவான விளையாட்டுகள். இப்போ இதை வந்து உயிரெழுத்தை நோக்கி பற, இப்போ இதில் அவையல் தங்களோட பேரை போட்டுட்டு அவையல் விளையாட தொடங்குவினம். எனக்கு ஒருக்கா நான் ஸ்க்ரீனில் காட்டுறது தெரியுதா? தெரியுன்ற. சரியா தெரியுது, நல்லா தெரியுது. இதில் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து நாங்கள் பிழையா விட்டோம்ன்றது எப்படி திருப்பலாம், திருப்பி ஓடுறது. இப்போ சரியாக ஆவில் கொண்டு விட்டோம் என்றால் உடனே ஒரு புள்ளி. அப்போ இப்படியான பல விளையாட்டுகளை நாங்கள் உருவாக்குறோம். அடுத்தது கேட்குது, இங்கே வந்துட்டுது, அது சரி பிள்ளையா போனால் பிள்ளைண்டு வரும். இதில் டைம் விழும், ஸ்கோர் விழும். இப்போ இது இப்படியான விளையாட்டுகள் பலதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு போனோம் என்றால் இப்போ குருத்து நிலை, அரும்பு நிலை, இது வந்து அரும்பு நிலைக்குரிய ஒரு விளையாட்டு. இங்கே வந்து மெய் எழுத்துகள் படிச்சிருவினம். மெய் எழுத்துகளுக்கு போனால் அவையின் விளையாட்டுகள் வந்து மெய் எழுத்துக்களை அவையல் தலையிலே அடிக்கும். இப்போ எள் இதை அடித்தா பிள்ளை இப்போ இதை நான் அடித்தேன்னா அது பிள்ளை என்று சொல்லு. பிள்ளை திருப்பி திருப்பி இதை விளையாடலாம். பிள்ளை எத்தனை தடவையும் இதை விளையாடிக்க கடைசியில் ஸ்கோர் வந்து அவைய பேர் வந்து அந்த லீடர் போர்டில் விழும். அப்போ அவர் வந்து என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு முறை விளையாடி போட்டும், ஐயோ நான் 7ஆவதாக இருக்கிறேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக விளையாடுவோம். அப்போ இப்படி அவங்க விளையாடும் பொழுது அவர்கள் தங்கட பாட்டிலே அந்த மெய் எழுத்துக்களை உட்கொண்டு விடுவார்கள். அப்போ இவ்வாறாக பிறகு இன்னும் பெரிய வகுப்பு போய்க்க இலக்கணம் கீழே நாங்கள் போனோம் என்றால் இலக்கண கேள்விகள் கூட விளையாட்டாக கொடுத்துருக்குறோம். இதில் வந்து இறந்த கால பெண்மை, அகிரிணை, இளங்கோவடிகள் இயற்றிய காப்பியம், தொடக்கம் எல்லாமே கணனி விளையாட்டுகளின் ஊடாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது வந்து எங்களுடைய இதில் போட்டிருக்கிற அவ்வளவு கேமும் ஒரு 100 விளையாட்டுகள் அப்படித்தான் இதில் போட்டிருக்கிறோம். இது உலகம் முழுக்க உள்ள பிள்ளைகள் இலவசமாக விளையாடலாம். இதில் போட்டிருக்கிற அவ்வளவு விளையாட்டும் வந்து இப்போ ஒவ்வொரு நிலைக்கு 6-7 விளையாட்டுகள் போட்டிருக்கிறோம். இது எல்லாருமே விளையாடலாம். எங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்து கூட பாடசாலைகள் இதை விளையாடி கொண்டிருக்கிறது எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். அப்போ இதை விட நாங்கள் இன்னும் ஒன்று எங்களுடைய மாணவர்களுக்காக உருவாக்கினது தான் இந்த இணையதளம். இது சப்ளிமெண்ட்ரி எஜுகேஷனல் சர்வீசஸ் என்று. இதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இங்கே நாங்கள் TSOL என்ற ஒரு கோர்ஸும் வச்சிருக்கிறோம். இது வந்து இங்கே எங்களுடைய இளையோர்கள் பலர் ஆணாக இருந்தால் ஒரு ஆங்கில பிள்ளையை திருமணம் முடித்திருப்பார், ஆங்கில சிறுமி வந்து ஒரு தமிழ் பையனை முடித்திருப்பார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய இணையர்கள் வந்து தமிழ் படிக்கணும் நாங்கள்,
துப்புரவா தமிழ் தெரியாது, ஆனால் யூனிவர்சிட்டியில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அண்மையில் 2 வருடங்களுக்கு முதல் டிவைஓ ஒழுங்குபடுத்தி 60 எங்களுடைய இளையோர்கள் தமிழ் கற்க வேணும், ஆனால் அவர்கள் தமிழ் தெரியா, எல்லாரும் யூனிவர்சிட்டியில் இருக்கணும். அவர்களுக்காக தமிழ் ஃபார் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ் இது ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் அதுக்கான பாடத்திட்டங்கள், அவர்கள் எவ்வாறு படிக்கலாம் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்களுக்கு 6 டாக்டர்ஸ், யங் டாக்டர்ஸ், அவைகளுக்கு தமிழ் வேணும் என்று சொல்லி இந்த இது கூடாக படித்து கொண்டு போனவர். இதை விட எங்களுடைய வளமையான இது இங்கே மழலையர் சிறுவர் இயவன் இயற்று ஒன்று இருக்குது. இப்போ நான் சிறுவர் நிலையை எடுத்தால் இது பிள்ளைகளுக்கு எந்தெந்த லெசன் அவைகள் படிக்கணுமோ அதுக்குரிய வீட்டு பாடங்கள் முழுக்க இது கூட நாங்கள் கொடுப்போம். இப்போ இது முதலாவது அவர்கள் சிறுவரில் நான் என்ற பாடம் படிக்க அவைகளுக்கு இந்த லெசன் வீடியோ ஒன்று போகும். இந்த லெசன் வீடியோ போய்க்க இப்போ இதில் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அந்த 1 மாத்திரை 2 மாத்திரைக்கு அது வர்றதும் அது எவ்வாறு எழுதுவது என்றதையும் அங்கே விளைவு கொடுக்குறோம். நான் இது எல்லாத்தையும் காட்டிக்கொண்டிருக்க நேரம் போகும். அப்போ இது இதை போல உங்களுக்கு முழு எழுத்துகளுக்கும் வரும். இப்போ இன்டராக்டிவ் புக் கொண்டு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இன்டராக்டிவ் புக் என்னென்றால் பிள்ளைகள் இதை அழுத்தும் பொழுது இப்போ உடல் உறுப்புகள் இப்போ அவைகள் முதலாவதுக்கு போயின. இங்கே இவைக்கு வாசிக்க தெரியாது. இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன பெயர்ன்னு யோசிக்கணும். என்ன சிறுவருக்கு வாசிக்க மாட்டணும். அப்போ இது கண் என்று சொல்லி போட்டு இதை அமர்த்திச்சினோம்டா அது சொல்லு. அப்போ அவர் படிப்பார். அதை இது இப்படி அந்த உடல் உறுப்புகளை அவர்கள் தாங்களாகவே வீட்டில் படிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட போக தேவையில்லை. ஆசிரியர் படிப்பிச்சு விட்டா அப்புறம் வீட்டில் இருந்து பிள்ளை படிக்கும். அப்போ இதை போல நாங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் அப்போ என்ன செய்வோம் என்றால் ஒரு பாடம் கற்பித்தத பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த வாரம் முழுக்க இப்போ வளமையாக பாடசாலைகளில் இன்றைக்கு படிப்பிச்சு போட்டு விட்டால் அடுத்த கிழமை தான் பிள்ளை புத்தகத்தை கொண்டு வரும். எங்களுக்கு அந்த பிள்ளை சனிக்கிழமை வகுப்பு வச்சால் செவ்வாய்க்கிழமை என்னென்ன செய்ய வேணும் என்று ஆசிரியர் அவருக்கு கொடுத்துருப்பார். பிறகு அது செய்து பிள்ளையை அனுப்பினா பிறகு வியாழக்கிழமைக்கு இது செய்யுங்க. அப்போ அந்த பிள்ளை புலம்பெயர் நாடுகளில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வகுப்பு நடக்கும். அப்போ இவ்வாறான முறைகளை கொண்டு தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகிறோம். அப்போ இதில் நாங்கள் வெவ்வேறு முறையாக இன்டராக்டிவ் லெசன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ ஆண்டு 3க்கு போனால் தமிழ் ஆண்டு 3 மதுமொழி முக்கணிகள் இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள். புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை எடுத்தால் இதில் இதுக்குரிய கேம்ஸ் இது நாங்கள் எங்களுடைய இணையதளத்தில் இருக்கிற இலவச விளையாட்டுகளை விட மேலதிகமான விளையாட்டுகள் இங்கே இருக்கும். இந்த கேம்ஸ் என்று போனோம் என்றால் இதில் இப்போ 3 விதமான கேம்ஸ் அங்கே வரும். இது அட்மின் இதில் இருக்கிறதால எடிட் லெசனில் வருது. ஓகே, ஸோ இதில் போனோம் என்றால் இதில் இது குழம்பின நிலையிலே ஒரு சொல்லிருக்கும். இதை நாங்கள் எவ்வாறு சரியாக அந்த சொல்லை உருவாக்குவது வாழ்க்கை. அதற்கு 8 புள்ளிகள். இப்போ அடுத்ததுக்கு போனால் இதில் சரியாக அதை பிள்ளையா போட்டால் அது பிள்ளைன்னு சொல்லும். அப்போ இப்படி பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவர்கள் கூட சொற்களையும் கற்றுக்கொள்கிறார்கள், கூட மொழியில் அவர்கள் கூட வொக்காபுலரியை அறிஞ்சு கொள்ளினார். ஸோ இந்த முறைகளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மேம்படுத்தி கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் அதை மேம்படுத்தி கொண்டு வரோம்.
நான் முடிச்சிடுறேன், பிறகு நாங்கள் கேள்வி பதிலுக்கு போவோம். பொதுவாகவே வந்து தமிழை கற்பிப்பதற்கு இன்று ஐரோப்பிய நாடுகளில் எவ்வாறு மொழி பயன்படுத்துகிறார்கள், எவ்வாறு கற்பிக்கிறார்கள் என்பதை வைத்து நாங்கள் அதற்குரிய வகையில் இந்த மொழி பயன்பாட்டையும் மொழி கற்பித்தலையும் மேற்கொண்டு வருகிறோம். இப்பொழுது நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அதற்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி. நன்றி தயாபரன் ஐயா. இந்த அருமையான ஒரு பிரசன்டேஷனை நாங்கள் முதல்ல பாராட்டி அனைவரும் இணைந்து சில வினாடிகள் 30 வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தாலும் நடைமுறையில இந்த பேரிங் என்று சொல்ல நீங்கள் சொன்னீர்கள் நினைக்கிறேன். அதாவது பசு என்ற பா ஒரு விதமாக சொல்றோம், பல் என்ற பானா விதம் ஒரு மாதிரி சொல்றோம். அதே மாதிரி அப்பா என்ற ஆன ஒரு மாதிரி, அச்சுமை என்ற வேற மாதிரி. இது பேரிங், அதான் அந்த முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் நீங்கள் செய்த இந்த டெக்னாலஜி முறைன்னு பார்க்க நான் யோசிச்சேன், இந்த லிப் ரீடிங்கும் உதவுமோன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா நான் ஆங்கிலம் படிக்க கேட்கல, இதே நாங்கள் சொல்றே இல்லை. வென்ன்றதை வென் என்று சொல்லுவோம், வட்ன்றதை வட்டுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உதட்டிலேருந்தே அந்த வித்தியாசம் வருது. இது ஒரு டீச்சர் தான் சொல்லி தந்தா, எல்லாரும் அப்படி சொல்லவே இல்லை, நாங்களே அதை வடிவா பயன்படுத்துறே இல்லை. அப்ப நான் யோசிச்சேன், இந்த நேரடியா நாங்கள் உரையாடல் மூலம் வேண்டாம் அந்த லிப் ரீடிங்கும் உதவுமோ என்று யோசிக்கிறேன். அதையும் பத்தி நீங்கள் ஒரு யோசிச்ச விடை என்னென்ன வந்து அது உண்மையிலேயே என்னென்றால் அது வந்து அந்த அந்த ஃபோனிம்ஸ் தான். இப்ப நீங்கள் எல்லாரும் முடிஞ்சோன்னா போய் கூகுளில் ஹவு மெனி ஃபோனிம்ஸ் இன் இங்கிலீஷ் என்றால் 44 ஃபோனிம்ஸ், அதைத்தான் அவர்கள் திருப்பி திருப்பி படிப்பிக்கிறார்கள். அந்த 44 ஒலியன்கள் என்று சொல்லி அவையில் என்ன செய்யணும் என்றால், இப்போ எஸ் என்ற ஒரு ஒலி அது இஷ் எச் என்ற ஒலியோட சேரேக்க இஷ் என்று வருது. அப்ப எங்க வர்ற அந்த ஒலிகளை, அதாவது 2 எழுத்துகள் சேர்ந்து வருகின்ற ஒலிகளை கூட அவர்கள் தனியாக எடுத்து படிப்பிக்கணும் ஆங்கிலத்தில். அப்ப அதால அந்த பிள்ளை அதை உணர்ந்து கொள்ளுது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன உதாரணத்துக்கு வரணும், இப்ப அம்மா அப்பா, இங்க வந்து வருகின்ற அ என்ற அந்த ஒலி, இதை நாங்கள் சொல்றோம் அங்காப்பு ஒலி என்று. அங்காப்பு ஒலி என்றது வந்து வாயை திறந்து ஒலிக்கின்ற ஒலி. அ என்பது நடு ஒலி. இது வந்து இப்போ தமிழ் மொழியியலாளர்களுடைய இதில் எப்படி இந்த அ என்ற ஒலி எங்களுடைய பேச்சு இடத்துல இந்த நடு நாக்கினுடைய நடுப்பகுதியிலிருந்து வருது. இப்போ இதே வந்து நாங்கள் அருவி அல்லது அரிசி எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அ வித்தியாசமா இருக்குது. அரிசி அரிசி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அதே ஆ வராது. அம்மாக்கு வார ஆவும் அரிசிக்கு வார ஆவும் வேற. அப்ப அது எப்படி நாங்கள் அந்த அ என்றது மாறுது என்றது இதுவரை காலம் எங்களுக்கு சொல்லித்தரையில்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழை கேட்டு வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இயல்பா வந்துடும். அது அரிசி, அது அலை, இது அம்மா அப்பா. அடங்கு அடங்கு, அங்க ஆ கடினமா வருது அடங்கு, ஆனால் அலை அலை அங்க ஆ. அப்ப இது என்ன வருது என்றால், அதுக்கு அடுத்த வருகின்ற ஒலி அடங்கு ட வருது, வலினம் அரிசி ரீ என்றது முன்னுயிர். அது சொல்றோம் நாங்க முன்னுயிர் என்று, பின்னுயிர் முன்னுயிர். இந்த முன்னுயிர் வரைக்க ஆ வந்து தன்னை மெல்லவா குறுக்கி கொள்ளுது, அது குறுக்கி அ ஆக மாறுது அரிசி. இதே தான் வந்து காகம், அது பாருங்க ரெண்டும் காதான், அது கா இது ஹா, காகம் காகம். அதே அப்படி வருது. இந்த காவில வார உயிர் பக்கத்துல ஒரு உயிர் வந்தோடனே அது என்ன செய்யும், அடுத்தத வார காவை இழுத்து கீழே பிடிச்சிடும். அப்ப அந்த நீ வெள்ளினமா ஒலிக்க இயலாது, குறைஞ்சொலி. அப்ப அது காகம் காகம். அப்ப பகல் ப
ஆ வந்துட்டுதல்லோ பா. அடுத்த வார கா பக்கல்ன்னு சொல்ல மாட்டான், பகல். நகம். இப்ப இதை தவறாக உச்சரிக்கும் பொழுது நகம் இப்படியெல்லாம் வரும். அப்ப இந்த ஒலி எப்படி என்றதை ஆசிரியர்கள் சரியாக புரிந்து கொண்டால் அதை பிள்ளைகளுக்கு சரியாக கடத்துவார்கள். அப்ப இதுதான் முக்கியம். அப்ப இதை ஆனா நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இப்ப வட்டார வழக்குகள் இருக்குது. வட்டார வழக்குகள்ல மாறுபடும். இப்ப நீங்கள் ஆங்கிலத்தை எடுத்தாலே எங்களுக்கு இங்கே ஐரிஷ்காரன் பேசுகின்ற ஆங்கிலமும் ஸ்கொட்டிஷ்காரன் பேசுகின்ற ஆங்கிலமும் இங்கே பேசுகின்ற ஆங்கிலம் வித்தியாசமா இருக்கு. நாங்கள் ஐரிஷ்காரனோட பேசிக்க 2 காதையும் இப்படி பிடிச்சு கேட்டா தான் எங்களுக்கு விளங்கும். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிற சதர்ன் இங்கிலீஷ் பீப்புளோட பழகி எங்களுக்கு அந்த டைலக்ட் தான் எங்களுக்கு கூட விளங்கும். அப்போ அதை வடிவாக கேட்கணும். ஆனால் ரெண்டுமே ஆங்கிலம் தான், அந்த உச்சரிப்பு வேற. இப்போ நாங்கள் ஈழத்தை எடுத்தோம்னா ஈழத்தில் மட்டக்களப்பில் பேசும் தமிழுக்கும் யாழ்ப்பாணத்தில் பேசும் தமிழுக்கும் வவுனியாவில் பேசும் தமிழுக்கும் சில சொற்களில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தெரியும். அதே போல் தமிழகத்தை எடுத்தோம்னா அங்கே கோயம்புத்தூரில் பேசுகின்ற தமிழுக்கும் மெட்ராஸில் பேசுகின்ற தமிழுக்கும் மதுரையில் பேசுகின்ற தமிழுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. இதை சரியாக புரிஞ்சு கொண்டால் அது டயலக்ட்ஸ், வட்டார வழக்குகள் வேறுபடுகிறது. ஆனால் அடிப்படை தமிழ் ஒலியன்களை சரியாக படித்தால் நாங்கள் அதை சரியாக பேச முயற்சி செய்வோம். அதுக்கான முயற்சி ஆனால் என்னென்னால் எங்களுக்கு இங்கே இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் IPA என்று இருக்குது. அங்கே போனீங்க என்றால் அவங்க என்ன செய்கிறாங்க என்றால் உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிகளை எடுத்து எல்லா மொழியிலையும் இருக்கிற ஒலியன்களை எடுத்து அந்த சவுண்டை வச்சுக்கொண்டு அவங்க எழுத முயற்சி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கூகுள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கீழுக்கு 2 ஸ்லாண்ட் லைன்ஸ் போட்டு அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த எழுத்துகள். என்னண்டா இப்படி எண் போட்டு இப்படி வளைச்சி போட்டிருப்பினா அது அதனுடைய ஒலியை குறிக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ அது படித்தவனுக்கு நாங்கள் தமிழை அதில் எழுதி கொடுத்தோம்னா மிக இலகுவாக தமிழை அப்படி அச்சர சுத்தம் இல்லாமல் படிப்பாங்க. நான் அதை ஒரு இட்டாலியன்கிட்ட கொடுத்து தமிழ் எழுதி விட்டால் அவர் அப்படியே சங்கரமூர்த்தியை சங்கரமூர்த்தி என்றே படிப்பார். ஆனால் எங்களோட தமிழ் பிள்ளையை படிக்க மாட்டுது அப்படி. அப்போ இது அதை நோக்கி நாங்கள் வளர வேணும். நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ உங்களுக்கு வெள்ளன ஸ்ரீசுந்தரராஜா ஐயா பேசும் பொழுதுன்னு சொன்னார், எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு ஆட்கள் வேணும், எங்களோட சேர்ந்தா தான் அதை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். அப்போ அதை நாங்கள் சேர்க்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு இந்த மொழியியல் ஆய்வும் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வாறு மொழியை கடத்த வேணும் என்றதுக்கும் நிறைய ஆய்வுகளும் நிறைய முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட இணைந்து பயணிக்க விருப்பமான ஆட்கள் எல்லாரையும் உள்வாங்கி இதற்கான அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் எவ்வாறு திருத்தலாம், இது ஒரு ட்ரையல் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் தான். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரையல் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நாங்கள் 30 வருடங்களாக நான் தமிழ் கற்பித்து கொண்டு வந்தாலும் இது ஒவ்வொரு வருடமும் மேம்படுத்துகிறோம். ஓகே, இதை இப்படி செய்வோம், பிள்ளைகளுக்கு இது விளங்கல, இப்படி நாங்கள் படிப்பு கேட்க இதில் இந்த பிள்ளைகள் 70% தான் பிடிச்சிருக்கா, பேர் 30% பிடிக்கல. ஒரு 30% பிள்ளைக்கு விளங்காட்டி அது எங்கட பிள்ளை தான், பிள்ளைகள தவறு இல்லை. அந்த பிள்ளைக்கு விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் எவ்வாறு கற்பிப்பது, இந்த ஆய்வுகள் தான் செய்யணும். நிறைய பேர் கையெழுத்து இருக்கணும் போல இருக்கு. முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். இந்த முயற்சி தமிழ்நாட்டில் எடுத்தாலும் நல்லா இருக்கு என்று அவர்கள் தேங்காண்டுவார்கள், பிள்ளைகள் என்றுவார்கள். எனக்கு அதை கேட்கல, ஏன் அப்படி சொல்வாருன்னு நான் யோசிக்கிறது. தேங்காய்ன்றதை அவங்க தேங்காய் என்றுவாங்க, பிள்ளைகள் என்றுவார்கள். இதெல்லாம் புது சமுதாயத்தின் கோளாறு. இன்னைக்கு நன்றி. அடுத்த முதலாக நாங்கள் மற்றவர்களுக்கு போறோம். நிர்மலா அம்மா அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள், பேசுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிஸ்டர் திரு தயாபரன் அவர்கள் மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு அங்கே படிப்பிக்கிறத விளங்கப்படுத்தினார். ஐக்கிய ராஜ்யத்தில் இவ்வளவு வடிவாக நடக்கிறது மிகவும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இப்போ நான் கேன்பராவில் 7 வருஷம் படிப்பிச்சேன் நான். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு வசதியோடையும் படிப்பிக்க இல்லை. நீங்கள் அந்த கணனி விளையாட்டுகளெல்லாம் காட்டின போது மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் நாங்கள் இப்படி கதைக்கிற அதுகளை தான் நான் 7 வருஷமாக படிப்பிச்சுட்டு சிட்னிக்கு நான் படிப்பிக்கலை. நான் பாலவிகாஸ் படிப்பிக்க தொடங்கிட்டேன். ஆனால் இங்கே சிட்னிலையும் நன்றாக படிப்பிக்கிறார்கள், A லெவலுக்கு பங்கு பெற்றார்கள். நீங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னீங்க. அந்த மிஸ்டர் டாக்டர் கேட்டதுக்கும் அதான் இப்போ இந்த நானும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ன்றபடியாக நாங்கள் அந்த ட்ரைனிங் காலேஜில் இந்த ஃபோனிக்ஸ் தான் படிக்கிறோம் நாங்கள். அப்போ நீங்கள் சொன்ன அவ்வளோ எனக்கும் நல்லா விளங்கியது. இப்போ அதை படியாக விட்டால் APPLE என்று எழுதி போட்டு அப்பிள் என்று சொல்லுது.
ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் தெரியாது. இப்போ மற்ற மாதிரி இங்கிலீஷ் படிப்பிக்கக்குள்ள அது விளங்கும். அந்த எனக்கு இந்தியன்ஸ் வடிவா ஸ்பீச் சாய் பாபாவோட ஸ்பீச் எல்லாம் நல்லா நடக்கும். ஆனா அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபோனிக்ஸ் தெரியா. அப்ப அப்ரிசியேஷன் என்று சொல்லுவாங்க. அப்ரிசியேஷன் அந்த இங்கிலீஷ் வேர்டை அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப ஃபோனிக்ஸ் நாங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் என்றபடியா அந்த ஒரு பாடம் எனக்கு அந்த ஃபோனிக்ஸை படிக்கணும். அப்படி படிக்கக்கூடாதான் இந்த நீங்க கேட்ட மாதிரி அந்த டபிள்யூ சவுண்ட் எல்லாம் நாங்க படிக்கிறோம் நாங்க. ஆனா வழக்கமா நார்மல் இங்கிலீஷ் கிளாஸ்ல அதை படிப்பிக்காதபடியே சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா மிக அருமையான முறையில நீங்க நடந்துறீங்க. எனக்கும் இதுல பங்கு பெற்றி படிப்பிக்கணும்னு சரியான ஆசை. அந்த தமிழும் இங்கிலீஷும் சரியா அந்த ஃபோனிக்ஸ் தெரிஞ்சா அதை படிப்பிக்கிறது மிச்சம் இலகுவா இருக்கும். மிக்க நன்றி. நல்ல விஷயம் நடக்குது. தேங்க்யூ வெரி மச். வெரி குட். நன்றி 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 நன்றி. அடுத்தபடியா டாக்டர் நவரத்னம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தாபரன் அவர்கள் தமிழை எப்படி கற்பிக்கலாம் அந்த முயற்சியை அழகாக வழங்கப்படுத்தினார். எனக்கு இப்படி ஒரு வசதி இருப்பது தெரியாது. இந்த நாட்டிலே 50 வருஷம் இருக்கிறேன். நாங்களும் தமிழ் பாடசாலைகள் நடத்தி பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க பார்த்தோம் ஆரம்பத்தில். இப்போவும் லண்டனில் தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. அது சனி ஞாயிறுகளில் மாத்திரம். என்றாலும் இந்த முறை கணனி பாவிச்சு இந்த விளையாட்டுக்கள் மூலம் அதை கற்பிக்கிறது அதெல்லாம் புதுமையானது. ஒரு விஷயம், ஆங்கிலம் ஒரு ஃபொனடிக் லாங்குவேஜ். அது சத்தத்தை கொண்டுதான் அந்த 26 எழுத்தையும் பார்க்கிறார்கள். தமிழ் அப்படி இல்லை. தமிழ் சொல்லுகள் சத்தத்தை கொண்டு உருவாக்கப்படவில்லை. அது புராதன மொழி. அதன் ஆரம்பம் வித்தியாசமானது. அதனால அந்த சத்தத்தை கொண்டு தமிழை உச்சரித்து படிப்பிக்கிறது கஷ்டம் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றாலும் நீங்கள் படிப்பிக்கும் முறை மிக அருமையாக இருக்கின்றது. அதை என்ன மாதிரி நாங்கள் இதில் சேர்ந்த எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம் என்றது ஒருக்கா வழங்கப்படுத்தினா நல்லது ஐயா. நன்றி நன்றி. என்னென்றால் தமிழ் நாங்கள் சொல்லுவோம் டைக்ளோசிக் லாங்குவேஜ். டைக்ளோசிக் லாங்குவேஜ் என்றால் தமிழுக்கு பேசும் மொழி தனியாக இருக்குது, எழுத்து மொழி தனியாக இருக்குது. இன்றைக்கு இப்போ நாங்கள் இந்த மெஷின் லேர்னிங் என்று சொல்கிறது தமிழை இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஐரோப்பிய நாடுகளில் பல மொழிகளை இந்த செயலிகள் மூலம் ஆப்பின் மூலம் கற்பிக்கிறதுக்கு வந்துட்டு. இப்போ இன்றைக்கு ரோசட்டா ஸ்டோன், டோலிங்கோ போன்ற ஆப்புகள். இப்போ அவைகிட்ட தமிழையும் இதுக்குள்ளே சேருங்கன்னு கேட்டால் அவைய தமிழினுடைய ஆரம்ப கட்டத்தை கொண்டு வரதுக்கு 200,000 மினிமம் தங்களுக்கு பே பண்ண சொல்லி கேட்கணும். ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ் பேச்சுக்கு தனியாக ஒரு மொழி இருக்கு. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நாங்கள் பேசும் பொழுது இன்றைக்கு நான் இறைச்சி சமைச்சேன், சமைச்சனான் என்று தான் சொல்லுவோம். சமைச்சனான் எழுதும் பொழுது சமைத்த நான் என்று எழுதுவோம். அந்த பேசும் பொழுது வருகின்ற இச் சமைச்சனான் என்றது எழுதும் பொழுது சமைத்த நான். அது பேச்சுக்குரிய மொழி, இது எழுத்துக்குரிய மொழி. அப்போ இதை நாங்கள் இப்போ மெஷின் லேர்னிங்கில் எடுத்து இதை எவ்வாறு மாற்றுறது, எப்படி பேச்சு வழக்கு மொழி எழுத்து வழக்காக மாறுது என்ற ஆய்வுகள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த ஆய்வு நடக்குது. அந்த பேராசிரியரோடு நானும் வேலை செய்கிறேன். எப்படி இச் இத்தாக மாறணும், அதுக்கு என்ன காரணம், இப்படி பல இடங்களில் நாங்கள் அப்படி சொல்கிறோம். இப்போ போய்விட்டு வருகிறேன், நாங்கள் போயிட்டு வாரோம் அவ்வளோதான் சொல்லுவோம், போயிட்டு வாரோம். ஆனால் அது விளங்குது, அது நான் போய்விட்டு வருகிறேன். இதை சுருக்கி போயிட்டு வாரோம். அப்போ இந்த தமிழ் என்பது உண்மையிலேயே இந்த மிஷின் லேர்னிங், அதாவது நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து கம்ப்யூட்டர் அதை கேட்டு கிரகிச்சு
தானே திருத்துறன்றது மிக சிரமமா இருக்கு எங்களுக்கு இப்போ அதை உருவாக்குறதுக்கு. ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் அதை கொண்டு வந்து ஆப்பை வந்து தமிழை திருத்தி கொண்டு இப்போ நாங்கள் எல்லாம் போகிறான், வருகிறான், போவான், வருவான், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், போய்கொண்டிருக்கிறான் என்ற ஒரு இதை பயன்படுத்துகிறோம். போய்கொண்டிருக்கிறான் என்றதை மெஷின் லேர்னிங் எடுக்க கஷ்டப்படுது. அது என்ன, அந்த கொண்டு வேலை எங்கே போடினா. அப்போ இப்படியாக தமிழ். ஆனால் இந்த இந்த நீங்கள் இந்த ஒலிப்பு முறைன்னு சொன்னீங்களே, இல்லை, ஒலிப்பு முறை தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முதல் தொல்காப்பியர் சாய் உகரங்கள் என்று சொல்லி குறிப்பிடுறார். குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் என்றால் அவர் என்ன சொல்றார், அதுக்கான இலக்கணத்தை எழுதுறார். குற்றியல் உகரம் என்றால் இப்ப நெடிலை அடுத்து வந்தால் நெடில் தொடல் குற்றியல் உகரம். அதாவது உகரத்தை எடுக்கிற வன் எழுத்துக்கள், இந்த காச்ச ட த ப ரா மூன்றும் ஊவோட சேரைக்க கு சு டு து பு ரு, இந்த 6 எழுத்துகளும் ஒரு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது எவ்வாறு குறுகி ஒலிக்கும் என்றதை தொல்காப்பியர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு அந்த ஒலியை சொல்ல தெரியாது, அவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்படித்தான் ஒலிக்கும். அது நன்னூலார் இன்னும் அதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுல அது வந்தது. அப்ப அதை வந்து நாங்கள் எப்படி அவையால் அந்த நேரம் அதை சொல்லிச்சிருக்க, அங்க ஒலி முறைதான். அந்த ஒலியை அவர் சொல்றார் என்னென்றால், இப்ப நீங்கள் பசு என்று சொல்லிக்க சூவை சூவாவை சு பசு. ஆனா காசு என்னைக்க காசு, அங்க காசு என்று சொல்ல வேண்டாம் என்ற காசு, அந்த சு என்றது குறுகி ஒலிக்க வேணும். இது 3500 ஆண்டுகளுக்கு முதலே எழுதப்பட்ட ஒரு இலக்கணம் தான். அப்ப அதை நாங்கள் ஏன் அவர் அப்படி எழுதி இருக்கிறார் என்றதை தேடி ஆய்வு செய்து அதை பார்க்க இன்றைக்கு நவீன விஞ்ஞான இயலாளர்கள் சொல்றதோ அந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதை நாங்கள் சரியாக கிரகிக்க இல்லை. அதை கிரகிச்சு இன்றைக்கு அதை எவ்வாறு கொண்டு வரன்ற ஒரு முயற்சி தான். சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் ஐயா, நாங்கள் அதை இன்னும் அப்படி மேம்படுத்தலாம். இப்போ உங்களை போல அறிஞர்கள் வந்து எங்களோட இணைஞ்சு பணியாற்றும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, இதை ஒருக்கா பாருங்க, இது ஒருக்கா பாருங்க, நாங்கள் இன்னும் மேம்படக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களால் எங்களுக்கு இயலுமான அளவுக்கு உதவி வரும் பொழுது அதை இன்னும் செம்மையாக கொண்டு செல்லலாம் என்று பார்க்கிறோம். நன்றி. நன்றி. நான் கேட்டேன், என்ன மாதிரி நாங்கள் அதை பாவிக்கலாம் இந்த முறையை? நீங்கள் பாவிக்கலாம்னா உங்களுடைய பாடசாலையிலையோ? ஆமா, வீட்டில் படிப்பிக்கிறது. நீங்க எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா நான் அதுக்குரிய அந்த இதுகளை நாங்கள் தரலாம் உங்களுக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற விடயங்களையும் நாங்கள் எவ்வாறு அதை கற்பிக்கிறோம் என்றதையும் தரலாம். நான் வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி எடுக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் என்னுடைய பாடசாலை ஆசிரியர்களும் யாரும் இங்கே வந்திருப்பினும் நினைக்கிறேன், இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்திருந்தது. அவர்களுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் வந்து அவர்களுக்கு இந்த மொழியியல் வகுப்பும் இலக்கண வகுப்புகளும் அவர்களுக்கு கற்பிக்கிறேன். நான் ஆண்டுக்கு 1 முறை 2 முறை ஐக்கிய ராஜ்ய ஆசிரியர்களுக்கும் இந்த பாடங்களை நாங்கள் இதை கற்பிக்கிறோம். வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட பாடசாலையாக இந்த முறைகள் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நீங்கள் உங்களோட பாடசாலை ஆசிரியர்களையும் ஒரு நாளைக்கு கூட்ட நாங்கள் ஜூம் மூலம் ஒரு நாள் எடுத்து இதற்கான பயிற்சிகளை அவர்களுக்கும் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக நாங்கள் எவ்வளவு பேர் இந்த முறையில கற்பிக்க தயாராக இருக்கிறோமோ அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில இருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா. அனைவருக்கும் என்னுடைய இதயங்கள்ந்த வணக்கம். இன்று தாவரன் ஐயா, நீங்கள் ஒரு அற்புதமான உரையை வழங்கியிருக்கிறார். உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து நான் ரியலி அதிர்ந்து போனேன். என்றால் இப்படியான ஒரு பொறியியலாளராக இருந்து தமிழில் உலக கற்று நன்று அறிவுடன் நிற்கின்றீர்கள். உங்களுடைய சேவை மிக மிக பாராட்டுதற்குரியது. நீங்கள் கற்பித்தலில் உங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றீர்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை எங்கே இருக்கின்றால், கற்பதற்கு மாணவர்கள் இல்லை என்பதுதான் முதல் பிரச்சனை. இப்ப புலம்பெயர்ந்த நாடுகளில் குறிப்பாக பெற்றோர்கள் வந்து தமிழை ஏன் கற்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதில் வீடு வழியை வந்து தமிழ் பேசுவதில்லை. உண்மையான முதலே சொன்னீர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ கலப்பு திருமணம் பெறும் பொழுது இந்த நிலைமை மோசமாக போகின்றது. இப்போ முதலாவது வந்து தமிழ் மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை நாங்கள் எப்படி உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரச்சனை. ஏனென்றால் நீங்கள் கற்பித்தல் கவனம் செலுத்துகின்றீர்கள், பாராட்டுக்குரியது. நான் எப்படி இந்த இளைய தலைமுறைகளை கற்பிக்கலாம் என்பது என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்றால் அவருடைய நோக்கம் பிள்ளைகள் படித்து நல்ல உத்தியோகம் பார்க்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. அவர்கள் தமிழின் மகிமை என்ன, தமிழ் கற்பதனால் என்ன நன்மை என்றவர் சிந்திக்கவில்லை. அப்போ பிள்ளைகளுக்கும் அதை ஆர்வம் காட்டுகின்றார்கள். முதலாவது வந்து ஆர்வம் வேண்டும். ஆக முதலாவது வந்து நாங்கள் குறைவற்ற தமிழை கற்பிக்க முடியாது என்றால் நாங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பெர்ஃபெக்ட் தமிழ் பேச வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. ஆனால் தமிழ் பேச்சு மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் நீங்களுடைய அற்புதமான நல்ல அதை கணனியை பாவிப்பதால் சிறுவர்களுக்கு ஆர்வம் பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி என்றால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான நிலை நாங்கள் அதே கருவ வேண்டும். பெற்றோர்களுக்கு ஆர்வம் இல்லை, அதனால் பிள்ளைகளுக்கும் ஆர்வம் இல்லை. இந்த ஆர்வத்தையும் தமிழின் மகிமையை எப்படி நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு எடுத்து செல்லலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி ஐயா, நல்ல ஒரு கேள்வி. இந்த பிரச்சனை எங்களுக்குமே தான் இருந்தது, இப்பவும் இருக்குதான். நான் முற்றுமுழுதாக நீங்கிறான் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இப்போ தமிழனுடைய தொன்மைகள் விஞ்ஞான தொன்மைகள் என்று இருக்குது. இப்போ நீங்கள் தஞ்சை பெருங்கோவில் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் அந்த தஞ்சை பெருங்கோவிலுக்கு மேலே இருக்கிற அந்த கல்லுண்ட வெயிட் எவ்வளோன்னு தெரியுமா? தட்ஸ் அ சிங்கிள் ஸ்டோன். இவ்வளவு உயரம் எந்த ஆண்டிலே அது செய்யப்பட்டது? இப்போ விஞ்ஞான ரீதியாக, இப்போ நான் ஒரு மேத்ஸ் டீச்சரும் கூட, நான் மேத்தமெட்டிக்ஸ் ஏ லெவல்ஸ் மட்டும் இங்கே படிப்பிக்கிறேன், ஓ லெவல் ஏ லெவல்ஸுக்கு. அப்போ அவையிட்ட கேட்கறது, எனக்கு ஒரு மெத்தடை கொண்டு வா, இத்தனை உயரத்தில் வித்தவுட் எனி கிரெயின்ஸ் நீ எப்படி அந்த கல்லை மேலே கொண்டு போவ. ஸோ அப்போ அவங்க பிளான் பண்ணி கீறினால் 18 டிகிரி ஸ்லாண்ட்டுக்கு மேலே போகாது, இல்லாட்டி இழுத்து கொண்டு போயிடலாண்டா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்லாண்டிங் பிளாட்ஃபார்ம் அமைச்சு அங்கே இருந்து உருட்டி கொண்டு வரணும். அது எப்படி அவ்வளோ பெரிய தொன் கல்லை 216 தொன் கல்லை எப்படி உருட்டுறது? யோசிச்சு பார். இதை செய்ததார் தமிழர், உன்னுடைய ancestor. Proud about it. Go and speak to your friends. சொல்லு, அவையிட்ட சொல்லு. Go and Google it. Which is the oldest language in the world? அவன் செய்து பார்த்தோன்னா அதில் தமிழ்ண்டு தான் வரும். ஓ, ஐ பிலாங் டு தேட். இப்படி சில விடயங்களை. இன்னொரு விஷயம், நான் ஒரு பொறியியலாளரும் இருந்ததால் இந்த ஹொலோ பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐக்கிய ராஜ்யத்தில் இங்கிலாந்துலேயே வந்து இந்த வீடுகளுடைய இந்த சுவர்கள் வந்து ஹொலோவாக கொண்டு வந்து பிறகு அதை இன்றைக்கு ஒரு இது போட்டு ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டப்பட்டது. இப்போ 1000 வருடங்களுக்கு முதல் கட்டின ஒரு கோயிலினுடைய ஒரு உடைந்த விதானத்தில் நின்று இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு படம் எடுத்து அனுப்பினான். நான் சொன்னேன், எனக்கு போய் அந்த மேலே உடைஞ்ச பகுதியை திருப்பி படம் எடுத்து அனுப்புண்டு. அங்கே பார்த்தால் அந்த கோயில் விதானம் வந்து இப்படி ஒரு கூரை வருது, கீழே இப்படி வருது, உள்ளுக்கு இப்படி இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த காலத்திலே அந்த ஹொலோ பில்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து அந்த கோயிலில் பயன்படுத்தி இருக்கிறான் தமிழர். அது எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முதல் அவனுக்கு யார் அந்த விஞ்ஞானத்தை கொடுத்தது? ஸோ அதை படத்தை எடுத்து கொண்டு போய் காட்டுறேன் பிள்ளைகளுக்கு. ஹவு திஸ் ஹஸ் ஹேப்பன். தமிழன் இன்றைக்கு கல்லணை இருக்குது. இந்த கல்லணையை அந்த ஓல்டஸ்ட் டேம், நேச்சுரல் டேம்ஸ் இன் த வேர்ல்டு பார்த்தா எங்கேயோ கட்டின கல்லணைகள் இன்றைக்கு இல்லை. அது முதலாவது கல்லணை கிரீக்கில் எங்கேயோ இருந்தது, அது இன்றைக்கு பாவனையில் இல்லை. ஆனால் இது இன்றைக்கும் கரிகாலன் கட்டின கல்லணை இன்றைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்குது. வித்தவுட் எனி சிமெண்ட், கற்களை மட்டுமே வைத்து சுண்ணாம்பு பூச்சிகளால் கட்டப்பட்ட கல்லணை இன்றைக்கும் இருக்குது. தட்ஸ் அ சயின்டிஃபிக் மார்வல்ஸ். இப்படியான விடயங்களை அவர்களுக்கு சொல்லும் பொழுது நான் சில வேளை இன்டர்பிரட்டிங் போகிறேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் எதுவும் சர்ஜரிஸ் அவைகளுக்கு தமிழாக்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்னால், அப்போ இந்த சர்ஜன்ஸுக்கு நான் லைட்டாக சொல்லி போட்டு வருவேன். பிறகு சர்ஜன் எனக்கு மெயில் போடுவார், கேன் யூ சென்ட் மீ சம் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தமிழ்ண்டு. அவருக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதுக்கு பிறகு அவர் இன்ட்ரெஸ்டாக வந்து தமிழை பற்றி அறிய சொல்லுவார். இது நாங்கள் தான் செய்யணும். தமிழினுடைய பெருமையை வெறுமனே தமிழ்
இத்தனை ஆண்டு காலம் தமிழ் மூத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழி என்றெல்லாம் வீரவசனம் பேசி பிரயோசனம் இல்லை. தமிழனுடைய பெருமையை வந்து விஞ்ஞான ரீதியாக ஆங்கிலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. பிள்ளைகள் அதை சொல்லுங்க. அடுத்தது எங்கட பள்ளிக்கூட பிள்ளைகள் போய் அவன் தமிழ்ல ஒரு இதை சொல்லி அதுக்கான கருத்தை சொல்லிக்க பாடசாலையில பக்கத்துல இருக்கிற பிள்ளை அதை கேட்டுட்டு எங்க படிச்சா நீ ஸ்கூல்ல படிச்சினா, அப்போ ஸ்கூல்ல படிச்சான்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லயே பிள்ளைகள் வரையின. இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் தான் எங்களுக்கு வர்ற பிள்ளைகள். நாங்கள் 2009 பாடசாலை தொடங்கியிருக்க ஒரு 15 பிள்ளைகளோடு இருந்த பாடசாலை இன்றைக்கு 250 பிள்ளைகளோட வளர்ந்திருக்கின்றால் நாங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் செய்யறதில்லை. பிள்ளைகள் படித்தது அந்த பிள்ளைகள் பேசுறத பார்த்து இன்னொரு பிள்ளை போய் தாய்கிட்ட கேட்டு அந்த தாய் கொண்டு வரும் எங்களுக்கு. இவ்வாறான முயற்சிகள் தான் எடுக்கிறோம். ஆனால் மிக சவாலான ஒரு பிரச்சனை ஏனென்றால் இது பெற்றோர்கள ஊக்கம் இல்லாமல் பிள்ளைகளை கொண்டு வர முடியாது. இங்கேயும் இருக்கிற பிள்ளைகள் 11+ வந்தோன்னா கிராமர் ஸ்கூலுக்கு ஓடுறதுக்காக உடனே நிப்பாட்டி குடிக்கணும் போயிருக்கோம். பிறகு நாங்கள் திருப்பி அவையோட கதைச்சு ஜஸ்ட் 1 hour ஒரு வீக்கில் நீங்கள் ஒன்றும் லூஸ் பண்ண மாட்டீங்க. வேணுமெண்டா உங்களுக்கு 11+ பேப்பர்ஸ் நான் தாரன், எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஃப்ரீயாக தாரன், பிள்ளைய கொண்டு வாங்கன்னு சொல்லி அவைக்கு ஃப்ரீயாக 11+ பேப்பரை கொடுத்து தமிழுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கு. சிரமமான வேலை. ஆனால் நாங்கள் அது தளராமல் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி. அடுத்த ஆர்டர் நான் மாறினோ தெரியல. சுகேந்திரா அம்மா. சுகேந்திரா அம்மா தான். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தயாபரன் ஐயா, உங்களுடைய முயற்சி தமிழை படிப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கும் முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் இன்று தான் எனக்கு இந்த போனிக்ஸ் என்றது அர்த்தம் ஒலியங்கள் என்று நீங்க சொன்னது இன்றைக்குத்தான் எனக்கு தமிழ்ல அப்படி இருக்கின்றதே தெரிய வந்தது. அதற்கு நான் இனித்தான் நான் போய் கூகுளோ யூடியூப்லயோ இதை பார்க்க இருக்கிறேன். நான் கேட்க வந்தது என்னன்னா, என்னுடைய மகள் இப்ப கிட்டடியில தான் தமிழ் படிக்க வேணும் என்று ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போய் போன இடத்துல அவ உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிறகு இருந்தா போல பயனிலை அது இலக்கணத்துக்குள்ள போயிட்டான். அதால அவ அந்த கிளாஸையே விட்டுட்டா. ஏன்னா எனக்கு கதைக்க முதல் பழக வேணும் என்று அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். என்னன்னா, இப்ப நீங்க உங்களோட அந்த வெப்சைட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு. அதற்கு இப்ப இண்டிவிஜுவலா ரெஜிஸ்டர் பண்ணி செய்யலாமோ என்றதுதான் என்னுடைய கேள்வி. செய்யலாம். என்கிட்ட கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவைகளுக்குரிய மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் என்றால் அவரை TSOL போடலாம். நீங்கள் எங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கண்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட ஒரு பேசிக் உங்களோட இமெயிலில் இருந்து ஒரு இது போடுங்க. அட்மின் டீம் உங்களை கண்டாக்ட் பண்ணி அவரை ஒரு அசஸ் பண்ணி அவருக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு நாங்கள் அதுக்குரிய மாதிரி செய்வோம். என்னென்றால் இந்த இலக்கணத்துக்குள்ளே எடுத்தோன்னே போனோன்னே பிள்ளைகள் அதில் தடக்கப்படுறது உண்மைதான். ஆனால் நாங்கள் ஒரு வகுப்பு ஓரளவுக்கு பேசி பழகி அந்த பிள்ளை தமிழை புரிந்து கொண்டதன் பின்னர் அதை திருத்துறதுக்குத்தான் அந்த இலக்கணத்துக்குள்ளே நாங்கள் போக வேணும். நாங்கள் அதை எங்கள்கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது. அந்தந்த பிள்ளைகளுக்கு உரிய வகையில் நாங்கள் டெய்லர்மேட் லெசன்ஸ் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். எந்தெந்த லெவலுக்குரிய மாதிரி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அதை செய்து தரலாம். இதுக்கு எந்த வெப்சைட்? எங்களோட ரெடிங் தமிழ் ஸ்கூலுக்கு போங்கோ. அதுல கண்டாக்ட் அஸ்ல இருக்குது. நான் வேணும்னா திருப்பி ஒருக்கா அதை காட்டுறேன். சாட் பாக்ஸ்லயும் விஷயங்கள் இருக்கு, அதே இருக்கா வாட்சி விடுங்க தயவு செய்து. ஓகே, இதுதான் எங்களோட வெப்சைட் readingtamilschool.co.uk. இதுல நீங்க போனீங்க என்றால் இதுல கண்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். இதுல போய்க்க இதுல உங்கள்கிட்ட இமெயில் அஸ்லையோ அல்லது ஷெடியூல் ஃப்ரீ கன்சல்டேஷன் இதுக்குள்ளால நீங்கள் இமெயில் அஸ்ல போய் admin@readingtamilschool.co.uk உங்களோட விபரத்தை போடுங்க. எங்களோட டீம் உடனடியாக உங்களை 48 ஹவர்ஸுக்குள்ள கண்டாக்ட் பண்ணி அதுக்கான இதை செய்வீங்க. ஓகே, நன்றி.
அவர் இப்போதைக்கு இதுல இருக்கிற இந்த கேம்ஸ் எடுத்து அவர் சும்மா விளையாடி பார்க்கலாம். எழுத்துக்கள் படித்தவர் என்றால் இது விளையாடலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது யார் விளையாடாமல் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ நான் முதல் அதை கிரியேட் பண்ணி போடைக்கே எனக்கே அந்த மெட்டவேலை விட நான் ஃபாஸ்ட்டாக செய்யணும். நான் ஆசிரியர் எப்படி கீழே நிற்கிறேன், யாராவது எனக்கு மேலே குறைவா 15 செகண்டில் செய்துட்டோம்னா நான் 14 செகண்டில் செய்யணுமென்று அது ஒரு மிக இலகுவான முறையும் பிள்ளைகளை விளையாடி விளையாடி ஆர்வமாக கற்க பண்ணும். அது நீங்கள் அது இலவசமாக தான் போட்டிருக்கிறோம். அதை இதன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நான் இப்போது சாட் பாக்ஸ் வாசிக்கிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். இப்போது சாட்பாக்ஸையும் வாசிச்சு வர்றேன். சரவணன் குப்புசாமி, அமேசிங் அண்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒர்க் சார். டாக்டர் சரஸ் சிவலோகநாதன், எக்ஸலண்ட் வே of teaching Tamil, well done, thank you for sharing. Kumuda UK, Dayabaran sir, your dedication towards the growth of our beautiful language among the future generation is really appreciated, well done. Kala Mahalingam, Canada, thanks, your expert, good speech, excellent, congratulations. Jnana Yogaraja, thank you for your informative and practical way to learn Tamil easy. Nirmala, Sydney, Mr. Dayabaran, you all have done a great job. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அருந்ததி சித்குந்தராஜா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி தயாபரன் அவர்களே. மிகவும் சிறப்பாக விளக்கமாக நீங்கள் கூட நீங்கள் இதை காட்டினோன்னே எங்களுக்கே தமிழை இன்னும் படிக்க வேணும். இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. அந்த சின்ன பிள்ளைகள் கூட இப்போ இந்த தேவையில்லாத கேம்ஸை விளையாடுற நேரம் இந்த விளையாட்டில் விளையாடிச்சினமெண்டா எங்களோட தமிழை நல்லா பேசக்கூடியதாக இருக்கும். நானும் அதை செக் பண்ணி பேர பிள்ளைகளுக்கு இருந்தாலும் படிப்பிக்கலாம். இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன இதுகளை பார்க்குறோம். மிக்க நன்றி நீங்கள் எங்களோட சேர்ந்ததுக்கு. உங்களை தொடரி அதில் கண்டத்தில் அவார்ட் வின்னிங் வந்ததில் நீங்களும் வெறும் ஒரு ஜட்ஜாக இருந்து தான் அதில் வந்திருந்தவர். அப்படியே நாங்கள் கண்டதில் மிகவும் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது நீங்கள் பேசுறது. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. இல்ல, நான் கடைசியா பேசுறேன், நீங்க மெட்டாக்குல கொடுங்க. சிவசந்திரிகா டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம். என்னுடைய சிறப்பு பேச்சாளர் தயாபரன் ஐயா அவர்களுக்கு மிக அழகான முறையில இன்று தமிழ் சேவையை நீங்கள் அழகா செய்கிறீர்கள். இதை கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லாம இருக்க முடியவில்லை. அது ஓடி வந்தனா நல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் நீங்க செய்கிறீர்கள் போலோட தான் நான் உங்களோட சிஸ்டத்தை வேற நாடுகள்ல நீங்க 17 நாடுகள்ல செய்யறத கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கசின்ஸ் படிச்சதை பார்த்திருக்கிறேன். வளநிலை 1, 2, 3 அவர்கள் வழிவா தமிழ் பேசுவார்கள். அப்ப இந்த சிஸ்டர் தான் அவர்கள் ஃபாலோ பண்றார்கள். எனக்கு இதுல நீங்க தமிழை நன்றாகவே சொல்லும் போது 2 சிறப்பு இருக்குது. தமிழில் நாங்கள் தமிழில் என்னன்னு சொன்னால் அழகாக பேசினால் எங்கள் நுரையீரல் ஆரோக்கியம் அடையும். 2வது ஓம் என்ற சொல்லு தமிழ்ல தான் இருக்கிறது. அது ஒரு மதம் இல்லாத ஒரு அறிவியல் சார்ந்த எங்களுக்கு நிறைய ஓம் சொல்லும் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட தியானம் செய்யற மாதிரி நீண்ட சுவாசம் வர்றது. எங்களோட இலங்கையில உள்ளவர்களுக்கு ஒரு எல்லாரும் அதை ஓம் சொல்லுவார்கள். 3வது என்ற எழுத்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கிறது.
ஈழன்னு சொல்லிக்கல இப்ப வாழ்த்துக்கள், வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து, அழைக்கிறேன் அப்படிதான் வரைக்குள்ள நாக்க மடித்து கொண்டுதான் அதை சொல்ல வேணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு எங்களுக்கு ஹாப்பி ஹோமோன் சுரக்கப்படுகிறது. அது தமிழுக்கு மிக சிறப்பு. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸையும் சொல்ல வேணும் போல் உள்ளது. ஆகவே சொன்னேன். உங்களோட சிறப்பான சேவைக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நீங்க மிக சிறப்பா சொன்னீங்கள். அந்த அந்த ஹோமோன் சிறப்புன்றது எங்களுடைய சிறப்பு லகரம் என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த தமிழ் வருகின்ற சிறப்பு லகரம். அந்த சிறப்பு லகரத்தை உச்சரிக்கும் பொழுது எங்களுடைய நாவை நன்கு மடித்து அடி அன்னத்தில் அப்ப பேலட்னு சொல்றது, அடி அன்னத்தில் தொட்டு அதை நாங்கள் வருடி கொண்டு வெளியில வரப்போகுது. அப்ப தமிழ் இது செய்யும் பொழுது நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறதால நான் நினைக்கிறேன், டாக்டர் மருத்துவருக்கு தான் என்று அந்த நம்பிக்கையில் சொல்றேன். நீங்கள் அந்த ஹோமோன்ஸை பற்றி சொன்னதால எஸ், அது உண்மை. அது எங்களுடைய ஒவ்வொரு எழுத்துகளும் விஞ்ஞான ரீதியாக உருவாக்கப்பட்ட எழுத்துகள் தான். இப்ப இந்த அ ஆ முதல் எழுத்து அ என்றது அங்காப்பு என்று சொல்றது அது அப்படியே எங்களுடைய நுரையீரல்ல இருந்து காற்று எழுந்து அது வெளிவரும் பொழுது எங்களுடைய உயிரெழுத்துகள் அனைத்தும் இந்த பேச்சுறுப்புகள், ஸ்பீச் இதுகள் ஒன்றுமே வேலை செய்ய தேவையில்லை. நாக்கு கீழே இருக்கலாம், தாடை மட்டும் கீழே மேலேயும் போகும். அ ஆ இது உண்மையிலேயே அந்த எங்களுடைய இத சக்தியை அதுக்குள்ளாக கொண்டு வர்றது. அதாவது அங்காப்பொலிகள் என்றுதான் நாங்கள் அதை சொல்லுவோம். இது 1000 வருடங்களுக்கு முன்னர் இருந்த இலக்கண ஆசிரியர்கள் கொண்டு வந்தது. அதை நாங்கள் இப்பொழுது மொழியியலூடாக கற்பிக்கிறோம். நீங்க சொன்னது மிக மிக உண்மை. இந்த ஒலிகளை சரியான முறையில் பலுக்குகின்ற உச்சரிக்கின்ற ஒரு தமிழன் அவன் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த அந்த ஒலிகளின் உச்சரிப்பின் மூலம் அவனுடைய வேற்று மொழிகள், இப்ப தமிழ் மொழியை கற்ற ஒருவரால எந்த மொழியையும் இலகுவாக கற்க முடியும். அந்த மொழியை இலகுவாக கற்க முடியும். ஏனென்றால் எங்களுக்கு தமிழ் மொழி உச்சரிப்பு என்பது நாக்க தேவையான அளவுக்கு மடிச்சு எடுத்து கொடுக்குது. இந்த சிறப்பு லகரம்ன்றது வேற எந்த மொழிகள்லையும் அது இல்லை. அதால நீங்க சொன்னதுக்கு நன்றி. அதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக அகத்தியன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட உரைக்கு ரொம்ப நன்றிகள். இந்த மாதிரி ஆய்வுகள் நேரத்தையும் உங்களோட நிறைய உழைப்பையும் இதுல செலுத்தினாதான் இந்த மாதிரி ஒரு படைப்பை செய்ய முடியும். பிறகு இப்ப ஐயா குமாரசாமி பிள்ளை ஐயாவோட அந்த ஆதங்கத்தையும் அவரோட கேள்வியில நான் உணர்ந்தேன். அது ஆதங்கம் மட்டும் இல்லை, ஒரு கோபம். இந்த மொழி இவ்வளவு சிறப்பான மொழி இன்றைய காலகட்டத்துல அடுத்த தலைமுறைக்கு கடத்துற அந்த வேலையில நம்ம ரொம்ப ஒரு பின்னடைவை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற அந்த கோபத்தை உணர முடிஞ்சிச்சு. அவரோட கோபம்ங்கிறது யானை பசிக்கு பொறி சோளப்பொரி பத்துமாங்கிற அந்த ஒரு நிலைமை தான். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்துல நடைமுறையில பாத்தீங்கன்னாக்க எனக்குமே ஒரு ரொம்ப வருத்தம். இப்ப இந்த மாதிரி உரைகள் கேட்ட பிறகு மனசுல ஒரு பெரிய வருத்தம் பாத்தீங்கன்னாக்க என்னன்னாக்க, இப்ப தமிழ்ல இப்ப இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிற கேரிக்குலத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு +2 படிக்கிற மாணவன், ஒரு 10வது படிச்சு முடிக்கிற மாணவனால கூட தமிழை எழுத படிக்க முடியாத, சிறப்பா எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தமிழ் மொழியோட நிலைமை இருக்கு. இது என்ன காரணம், எதை குறிக்குதுனாக்க அந்த பாடத்திட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிழை இருக்கு. அந்த பிழையை திருத்தாமலே அந்த ஏன்னா ஒரு 4-5 வருஷம் ஒரு மொழியை படிச்சுட்டாலே கண்டிப்பா எழுத தெரிஞ்சிடும், ஒரு 5 வருஷம் படிச்சுட்டாலே. ஆனா 10 வருடம் படித்து கூட ஒரு தமிழ் மாணவனால எழுத படிக்க தெரியலங்கிற ஒரு கேவலமான நிலத்துலதான் நம்ம தமிழர்களோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பாடத்திட்டம்ங்கிற இதுல நான் மலேசியா, சிங்கப்பூர், இப்ப பர்மாலையும் சரி பல நாடுகளோட பாடத்திட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறனால பாத்தீங்கன்னாக்க எதிர்காலத்துல ஒரு பாடத்திட்ட ஒரு மாநாடு மாதிரி நம்ம நடத்தணும்.
இது எனக்கு இன்னைக்கு தோன்ற ஒரு சிந்தனை. ஸோ ஏன்னாக்கா அந்த மாதிரி ஒரு மாநாடு செஞ்சாதான், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேம்ஸ் சில பேர் தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். கதைகள் சொல்றத பார்த்திருக்கேன். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேணும் ஐயா. நீங்களும் இந்த தலைப்புல ஒரு நாள் பேசினா நல்லா இருக்கு. நீங்க நிறைய உங்களுக்கு இதுல இருக்கு. அதனுடைய நாங்கள் நேரம் கடந்து விட்டது. சரிங்க. நன்றி. நன்றிகள். பிறகு கதைப்பேமா. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அகத்தியன் ஐயா பர்மாவில் பிறந்த தமிழர். அவர் நல்ல அறிஞர். அவரை பற்றி நாங்கள் பேசுவோம். அவர் பேசுவார் இந்த இடத்துல. இன்று மிகவும் சிறப்பான பேச்சு. உங்கள் ரெடிங் தமிழ் ஸ்கூல் இன்றைய உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு என்றபடியா இங்கே தொடர்ந்து நீங்கள் இன்னொரு முறையும் பேச வேணும். மற்றது உங்களுடைய டீச்சர்ஸையும் பேச சொல்லுங்க. மற்ற மாணவர்களை நான் சொன்ன மாதிரி இன்றைய காலம் எங்களோட பேசினபடி வியாழக்கிழமை ஒரு மாணவர் என்றால் கலந்து கொள்ளுங்க. அது ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமைகளிலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் ஆங்கிலத்தில் நடைபெறும் ப்ரோக்ராம் ஒன்று நாளைக்கு நடைபெற இருக்கிறது 11 மணிக்கு. அதை யூத் ஃபோரம் இளம் பிள்ளைகளுக்கான பாபு சண்முகநாதன்